श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் 65வது ஸ்லோகம். இன்றைய தினம் அர்த்த அனுசந்தானம். இந்த ஸ்லோகத்தில் எப்படி பிற மதத்தினர் மகரிஷிகளை இழிவுபடுத்தினர் என்று அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். மகரிஷிகளையே இழிவுபடுத்துகின்றனர் பிற மதத்தினர். நானா தந்திர விலோபிதேன மனசா நின்னீத துர்நீதிபிஹி கஷ்டம் குற்சித திருஷ்டிபிர்யதி பதேஹே ஆதேஷ வைதேசிகைஹ வியாசோ ஹாசபதீகிருத பரிஹிருத பிராச்சேதசச்சேதசஹ क्लुप्तः केलिशुकः शुकः स च मुधा बाधाय बोधायनः नानातन्त्रविलोपितेन मनसा निर्नीतदुर्नीतिभिः कष्टं कुत्सितदृष्टिभिर्यतिपतेः आदेशवैदेशिकैः व्यासो हासपदीकृतपरिहृतप्राचेतसश्चेतसः क्लुप्तः केलिशुकः शुकः च समुधा सुकः सुकः स च मुधा பாதாய போதாயனஹ. அதாவது முதாபாதாய வீணான மறுப்புக்கு ஆளாக்கப்பட்டார். யாருன்னா போதாயன முனிவர். போதாயன முனிவரே மறுப்புக்கு ஆளாக்கப்பட்டார். அவரை மறுத்தார்கள். பிரம்மசூத்திரத்திற்கு சிறந்ததொரு உரை எழுதி புகழ்பெற்ற போதாயன முனிவர் நூலை தங்கள் நூல் பாதித்து விட்டதாக பிதற்றுகின்றனர். முனிவரர்களையும் ரிஷிகளையும் பூர்வாச்சாரியர்களையும் அவமதிக்கின்றனர் என்று தெரிவிக்கிறார். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், ஐயோ கஷ்டம், பாபம். வேதம், இதிகாசம், புராணம், ஸ்மிருதி முதலியவைகளில் கூறியுள்ள கருத்துக்களை, அந்த கருத்துக்களின் உண்மையை அறியாத பிற மதத்தினர் தம் மனத்தில் தோன்றிய முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் உயர்ந்தனவாக எண்ணி தமக்கு தோன்றியவாறு பல பல நூல்களை எழுதி வைத்தனர். தேர்ந்த அறிவில்லாத பலர் அவைகளை நல்லனவாக எண்ணி அவர்களை பின்பற்றி ஏமாந்தனர். எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யகாரரின் உபதேசங்களை அவர்கள் காதால் கூட கேட்க வேண்டிய பாக்கியம் பெற்றனர். இதனால் வியாசர் அருளி செய்த பிரம்மசூத்திரம், மகாபாரதம் ஆகியவற்றில் கூறியுள்ள கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்களையே பிரச்சாரம் செய்து அவர் கொள்கைகளையே நகைப்புக்கு உரியவராக்கிவிட்டனர். கடந்த வரலாற்றை நான்முகன் அருளால் கையிலங்கு நெல்லிக்கனி போல தன்னுடைய திவ்ய திருஷ்டியால் அறிந்து ஆதிகவி என்று போற்றப்படும் வால்மீகி முனிவரின் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு விபரீதமான கருத்துக்களை கூறி அவரை உள்ளத்திலிருந்து அகற்றிவிட்டனர். சுகபிரம்மம் என்று போற்றப்படும் சுக முனிவர், அவருடைய பேச்சுக்கள் விளையாட்டுக்குரிய கிளியின் மழலை சொல்லாக ஆக்கப்பட்டது. சுக சுகச்ச முதாபாதாய போதாயன. முதாபாதாய இந்த இடத்துல வீணான மறுப்புக்கு ஆளப்பட்டார். யாரு? போதாயன முனிவர். பிரம்மசூத்திரங்களுக்கு சிறந்ததொரு உரை எழுதி புகழ்பெற்ற போதாயன முனிவருடைய நூலை தங்கள் நூல் பாதித்து விட்டதாக பிதற்றுகின்றனர். அவர்கள் அபார்த்தம் கற்பித்து இப்படி முனிவரர்களையும் பூர்வாச்சாரியர்களையும் அவமதிக்கின்றனரே. ஐயோ கஷ்டம் கஷ்டம், பாபம் பாபம் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. நானா தந்திர பல வகைப்பட்ட சாஸ்திரங்களால்
விலோபித்தேன வஞ்சிக்கப்பட்ட, மனசா மனத்தால், நிர்ணீத நிச்சயிக்கப்பட்ட, துர்நீதிபிகி தவறான நீதிகளை உடையவர்கள் அவர்கள். பல வகை சாஸ்திரங்களால் ஏமாற்றப்பட்ட மனத்தால் அவர்களை ஃபாலோ பண்ணி மனத்தால் அதுதான் கரெக்டு என்று நிச்சயிக்கப்பட்ட தவறான நீதிகளை உடைய மக்கள் யதிபதேகே எதிராஜருடைய ஆதேச உபதேசத்துக்கு வைதேசிகை புறத்தே இருப்பவர்களுமான, அந்த உபதேசத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கார்கள், புறத்தே அதை கேட்காமல் புறத்தே இருப்பவர்களுமான, குட்சித திருஷ்டிபிகி குதிருஷ்டிகளான பிற மதத்தவராலே, வியாசகா ஹாசபதீகிருத வியாசமுனிவர் நகைப்புக்கு இடமாக்கப்பட்டார். பிராச்சேதச வால்மீகி முனிவர் உள்ளத்தினின்று விலக்கப்பட்டார், பரிகிருத்த விலக்கப்பட்டார். சுகா சுகமுனிவர், கேலி சுகா விளையாட்டு கிளியாக கிளிப்த ஆக்கப்பட்டார். சுகமுனிவர் கேலி சுகா கிளிப்தா விளையாட்டுக்குரிய கிளியாக ஆக்கப்பட்டார். போதாயனாச்ச மிக புகழ்பெற்ற போதாயன முனிவரும் முதாபாதாய வீணான மறுப்புக்கு ஆளாக்கப்பட்டார். கஷ்டம், ஐயோ கஷ்டம் கஷ்டம் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. நானா தந்திர என்ற ஸ்லோகத்தில் பல தந்திரங்களால் கவரப்பட்ட மனத்தினால் தவறான நீதிகளை உறுதியாக பற்றி கொண்ட அந்த கோணல் பார்வையாளர்களால் ஐயோ அப்படிப்பட்ட வியாசரும் ஏளனத்துக்கு உரியவராக்கப்பட்டார், நகைப்புக்கு உரியவராக்கப்பட்டார். அந்த வால்மீகியும் மனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். சுகபிரம்மம் என்று சிலரால் போற்றப்பட்ட அவதூதராய் பிரம்ம ஞானியாய் விளங்கிய சுகாச்சாரியர் அவரையும் கூண்டு கிளி போல கருதப்பட்டார். மிக பெருமை வாய்ந்த போதாயன மூர்த்திவரும் வீணே ஒதுக்கப்பட்டார். இந்த கோணல் பார்வையாளர்கள் எதிராஜருடைய சம்பிரதாயம் இருந்த நாட்டிலேயே இல்லாதவர்கள் போல. கஷ்டம் கஷ்டம் என்கிறார் சுவாமி. இப்படி ஆச்சரியமாக இங்கே அவர் எதிராஜர் அவருடைய ஸ்ரீசுக்திகளை கேட்காதவர்கள், பிற மதத்தினர் மகரிஷிகளுக்கு இழிவு கூறுதலை பற்றி அனுபவிக்கிறார் சுவாமி. உலகத்தில் அவரவர் தோன்றியவாறு எழுதி வைத்த சாஸ்திரங்கள் பல உள்ளது. நல்லறிவில்லாமல் விபரீத நோக்கமுடையவரான பலர் அந்த சாஸ்திரங்களை பார்த்ததால் அந்த அபார்த்தமான வேத விருத்தமான சாஸ்திரங்களை பார்த்து அவர்களின் உள்ளம் ஏமாந்து போயிற்று. அதை பின்பற்றி அவர்கள் பிரமாணங்களுக்கு முரண்பட்ட நீதிகளை அவ்வாறு ஏமாந்த உள்ளத்தாலேயே நிச்சயிக்கத் தொடங்கினார். ஸ்ரீ பாஷ்யகாருடைய உபதேசத்தை செவியில் கொண்டால் நல்வழியை பற்றி உஜ்ஜீவித்திருக்கலாமே, அதுவும் இல்லை. அவர் உபதேசத்தை கேளாமல் நெடுந்தூரம் விலகி நின்றனர். அவர்களுக்கு வந்த இந்த நிலையால் உலகத்திற்கு பல தீமைகள் விளைந்து விட்டது. என்ன தீமைகள் அப்படின்னா, வியாச பகவானை அவர்கள் நகைப்புக்கு இடமாக செய்துவிட்டனர். அவர் இயற்றிய ஒப்பற்ற நூல்களான பிரம்மசூத்திரம், மகாபாரதம் முதலியவற்றுக்கு மாறுபட்ட கருத்துக்களை கொண்டு பிரச்சாரம் செய்து அவர் கொள்கைகளை நகைப்புக்கு உரியவனாக செய்துவிட்டனர். வால்மீகி பகவானுடைய கதி என்ன? சரணாகதி வேதம் என்று போற்றப்படும் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு விபரீதமாக பகவானுடைய ஸ்வரூபம், குணம், வைபவம் முதலியவற்றை இல்லை என்று சொல்லி, அவருக்கு குணமே இல்லை என்று சொல்லி பகவானுக்கு வால்மீகியை ஒரு பொருளாகவே கொள்ளவில்லை, உள்ளத்தை விட்டு அகற்றிவிட்டனர். இது மட்டுமா, பரபிரம்மஸ்வரூபம் என்று சொல்லலாம்படியான பரமஞானியான சுகபிரம்மம், சுகமுனிவர் அவர் அருளிய ஸ்ரீசுக்தி ஸ்ரீமத் பாகவதம் லீலைக்காக வளர்க்கும் கிளியின் மழலை சொல்லாக கருதி புறக்கணித்து விட்டனர். மேலும் பிரம்மசூத்திரத்துக்கு அற்புதமான விற்த்தியுரை எழுதிய போதாயன பகவான் அவருடைய உயரிய நூலை தங்கள் நூல் பாதித்து விட்டதாக பயனற்ற முறையில் துணிந்து கூறிவிட்டனர். போதாயன விற்த்தினால எங்களுடைய சித்தாந்தம் பாதித்து விட்டது. ஐயோ, இது என்ன கஷ்டம்! நம் பூர்வாச்சாரியர்களின் கொள்கையை அவமதித்த மட்டுமில்லாமல் தர்மத்தை நிலைநாட்டிய மகர்ஷிகளையும் அவர்கள் இயற்றிய கிரந்தங்களையும் இழிவுபடுத்தினார்களே. ஐயோ, கஷ்டம் கஷ்டம் என்கிறார் ஸ்ரீ ராமதேசிகாச்சா. அஸ்மத் ஆச்சாரியனுடைய அழகான வியாக்கியானம்.
முன்னோர்களாகிய வேதாந்திகள், அதாவது சூத்திரகாரரான வியாசர், வேதாந்தங்களை உபபிரமணம் பண்ணுவதற்காக, அதாவது உண்மை கருத்துக்களை விளக்குவதற்காக ஏற்பட்ட இதிகாசங்கள் ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் மகாபாரதம் போன்ற மகா காவியத்தை இயற்றிய வால்மீகி முனிவர், வியாச முனிவர், உலகியல் தொடர்பே இல்லாத சுகபிரம்மம் என்ற சாட்சாத் பிரம்மமாகவே போற்றப்பட்ட சுகாச்சாரியர், வியாசரின் பிரம்மசூத்திரங்களுக்கு விரிவாக விருத்தி உரையை இயற்றிய அனைவராலும் போற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகரிஷியான போதாயன மகரிஷி, போதாயன பகவான் என்று கூறப்படும் மகான், இவர்கள் எல்லாருடைய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து பார்க்காமல் பிற்காலத்திய சைவ ஆகமாதிகளை மனதில் கொண்டு சில அறிவாளிகள், அறிவு இருக்கிறது என்று நினைப்பவர்கள், முன்னவர் சென்ற வழியில் சென்றால் நமக்கு நாட்டில் புகழ் கிட்டாது என்று நினைத்து தனது அறிவு கூர்மையை தவறான வழியில் செலுத்தி அவர்கள் எழுதிய விபரீத அர்த்தங்களை கொண்ட நூல்களில் மனத்தை செலுத்தி தன் மனம் போன போக்கில் பிரம்மசூத்திரங்களுக்கும் உபனிஷத்துக்களுக்கும் பௌத்தர்கள், சாங்கியர்கள், சார்வாகர்கள் போன்ற வழியை பின்பற்றி அத்வைத மதத்திற்கு அஸ்திவாரமிட்டனர் சங்கராதிகள். இவர்களால் உலகுக்கு பல தீமைகள் நேரிட்டன. இந்த பௌத்தர்கள், சாங்கியர்கள், சார்வாகர்கள் முதலியவர்கள் சென்ற வழியை பின்பற்றி அத்வைத மதத்திற்கு அஸ்திவாரமிட்டார் சங்கரர் போன்றவர்கள். இதனால் உலகத்துக்கு நேர்ந்த பல தீங்குகள். இவர்கள் நம் ஸ்ரீ பாஷ்யகாரர் சாதித்த உபனிஷத்துக்களுக்கு பொருள் கொள்ள வேண்டிய முறையில் சிறிது கவனம் செலுத்தியிருந்தார். கொஞ்சம் இந்த விபரீதம் நடந்திருக்காது. இவர்கள் வைதீகமான சனாதன மதத்திற்கு ஏற்பட்ட தீங்குகள் என்ன இவர்களால் அப்படின்னா, அகண்டமாக சேர்ந்திருந்த வேதங்களை 4ஆக பிரித்து அவற்றுள்ளும் பல பிரிவுகளை அமைத்து பிற்காலத்தவர்கள் வேதங்களை எளிதாக கற்பதற்கு ஏற்ப அதற்கு ஒரு முறையை வகுத்து அளித்தபடியால் மகரிஷிக்கு வேத வியாசர் என்ற பெயர் ஏற்பட்டது. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. மேலும் அறிஞர்கள் வேதத்தின் பொருளை தாறுமாறாக கொள்ளாமல் உண்மையான கருத்தை அறிந்து கொள்வதற்கு உறுதுணையாக ஸ்ரீமத் மகாபாரதத்தையும் ஸ்ரீ விஷ்ணு புராணம் போன்ற சாத்விக புராணங்களையும் இயற்றினார் ஸ்ரீ வேதவியாசர். இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத். மகாபாரதம், ஸ்ரீமத் ராமாயணம், சாத்விக புராணங்கள் இதெல்லாம் வேத அர்த்தங்களை விளக்குவதற்காகவே ஏற்பட்டது. எனவே அதன்படியே வேதங்களுக்கு பொருள் கொள்ள வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்தில். மேலும் உபனிஷத் அர்த்தங்களை அறிவதற்காக பிரம்மசூத்திரங்களை இயற்றியவர் வேதவியாசர். இவருடைய நூல்களுக்கு மாறாக நேர் விரோதமாக பொருளை கூறி விஷ்ணுவின் அவதாரமான வியாசரின் கருத்தை, கொள்கையை பரிகாசத்திற்கு இடமாக்கினர் இவர்கள். வால்மீகி மகரிஷியின் சரணாகதி வேதம் என்று போற்றப்படும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகள் மிக அழகாக பேசப்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் இல்லையாக்கி பெருமாளுக்கு குணங்களே இல்லை என்று சொல்லி, ரூபமே இல்லை என்று சொல்லி வால்மீகி பகவானையும் வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா, வேதம் வால்மீகி முனிவரிடமிருந்து ராமாயணம் என்ற பெயரில் அவதரித்தது என்னும் அவருக்குள்ள ஒரு வியக்கத்தக்க பெருமையையும் மனத்தில் நினையாது அந்த முனிவரை ஒரு பொருட்டாகவே கொள்ளவில்லை, ஒதுக்கிவிட்டனர். ஆதி மகாகாவியமான ஸ்ரீமத் ராமாயணத்தில் பகவான் நாராயணோ தேவகா, சக்கரவர்த்தி திருமகனே நாராயணன், அவனே பரதெய்வம், குணைகி விருருச்சே ராமகா, அனந்த கல்யாண குணங்களோடு கூடியவன் அந்த ஸ்ரீராமன். பிரபத்தியே மோட்சம் பெறுவதற்கு உபாயம், மோட்சம் அடைவதற்கு, மோட்சத்தை பெறுவதற்கு பிரபத்தியே உபாயம் என்றெல்லாம் தெளிவாக கூறியிருக்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். அதற்கு எதிராக சிவனே பரபிரம்மம், பிரம்மம் நிர்குணம், வாக்கியார்த்த ஞானமே மோட்சோபாயம் என்று விபரீதமாக பேசி வால்மீகியை மறந்தனர். சுகக்கேளி சுகக்ளுப்தகா என்கிறார் வேதாந்த தேசிகர். சுகபிரம்மம் சுகாச்சாரியர் தமது ஸ்ரீமத் பாகவதத்தில் கல்யாண குணங்களோடு கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன், அவனே பரதெய்வம் என பல தடவை அருளியிருக்க
அந்த சொற்களை நாம் விளையாட்டிற்காக வளர்க்கும் கிளியின் மழலை சொல்லாக மதித்து விட்டனர். சச்ச முதா பாதாய போதாயன. போதாயன மகரிஷி இயற்றிய விருத்தி கிரந்தமாகிய சூத்திரங்களின் உரையை பயனற்றதாகிவிட்டன. அதில் உள்ள கருத்துக்கள் முற்றிலும் விசிஷ்டமான அத்வைதத்தை பேசுவதால் அதையும் ஒதுக்கிவிட்டனர் போலும். இவ்வாறு முன்னோர்கள் கருத்தை, முன்னோர்கள் சித்தாந்தத்தை ஏற்காமல் மாயாவாதத்தை பேசுகிறார்களே என கஷ்டம் கஷ்டம் மகத் கஷ்டம் என்று அனுதாபப்படுகிறார் சுவாமி தேசிகன். குதுஷ்டிகள் வாதம் தப்பு. வால்மீகி, வியாசர், சுகர், போதாயனர் இவர்கள் எல்லாரையும் தூக்கி எறிந்துவிட்டு தாம் போன போக்கில் அர்த்தம் சொல்லி கெடுக்கின்றனரே அந்தோ என்கிறார் சுவாமி. இவர்களெல்லாம் தூக்கி எறிந்தனர் குதுஷ்டிகள். வியாசர் பிரம்மசூத்திரம் மற்றும் மகாபாரதம் இயற்றியவர். யானி நாமானி கௌனானி விக்யாதானி மகாத்மனகா. எந்த நாமம், எல்லா நாமமும் குணங்களை கூறும் என்று அவரை முழுதும் மறுத்து எழுதினர் குதுஷ்டிகள். சுகபிரம்மம், பாரதம், சுகபிரம்மர் எழுதிய பிரம்மசூத்திரங்கள் இவர்களின் நிர்ணயப்படி பகவான் சமஸ்த கல்யாண குணநிதி, பரதெய்வத்தம், பக்தி கொண்டு மட்டுமே அடையத்தக்கவன் என்று நிலைநிறுத்தினார் சுகபிரம்மம். பிரபத்தி மோட்ச சாதனம் நாராயணனே பரதெய்வதம் என்று வால்மீகி காட்டினார். பிரம்மம் நிர்குணம், மோட்சம் வெறும் வாக்கிய ஜன்ய ஞானம் என்று கூறுகின்றனர் குதுஷ்டிகள். ஆகவே லக்ஷ்மண முனிவரின் நெறியையே நான் ஆசைப்பட்டு பற்றுவேன். மற்றவர் பற்றி கஷ்டம் கஷ்டம் என்று தலையடித்துக் கொள்கிறார் சுவாமி. அடியே தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.